கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 36 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் தற்போது நேரில் பார்வையிட்டு வருகிறார். நேற்று இரவு வரை 79 பேர் மருத்துவமனை அனுமதியாகியிருந்த நிலையில் இன்று காலை முதல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் நேரடியாக சென்று மது அருந்தியதன் காரணமாக யாரேனும் வீடுகளில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று ஒவ்வொரு வீடாக சோதனை மேற்கொண்டதன் அடிப்படையில் தற்போது 36 பேர் கூடுதலாக மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய கூடுதலாக 46 மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு விரைவுபடுத்தப்பட்டு அங்கு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் தற்போது செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தற்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 36 பேர் உள்ள நிலையில் தீவிரமடையக்கூடிய விசாரணையில் தற்போது அங்கு வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் தற்போது நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களை நிகழ்ச்சியின் சிறப்பு செய்தியாளர் கோகுல் தற்போது அங்க தொழில் போட்டியின் காரணமாக இந்த அசம்பாவிதம் நடைபெற்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க. இந்த கல்வராயன் மலை, இந்த கள்ளக்குறிச்சி, இதை சார்ந்து எப்பவுமே இந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படின்றது தொடர்ச்சியாக அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்ப எந்தெந்த ஏரியால இந்த எத்தனால் விற்கப்பட்டது, அது முற்றிலுமாக தற்போது பறிமுதல் பண்ணியிருக்காங்களா? இன்னும் மக்கள் கைவசம் ஏதாவது கள்ளச்சாராயம் இருக்கா? சிலர் வீட்டிலேயே வச்சு குடிக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கல்வராயன் மலை அங்கு சென்று அந்த சாராய ஊழல்களை அளிப்பது, இது தொடர்பாக கைது செய்யப்படுவது, அதே போல சாராயங்களை பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் லாரி டியூப்கள் மூலமாக கொண்டு செல்லும் பொழுது வழியில் மறித்து அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் அவ்வப்போது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதையும் மீறி ஆங்காங்கே வனப்பகுதியில் மறைவான இடங்களில் சாராயம் காய்ச்சப்பட்டு சில பகுதிகளுக்கு கொண்டு சென்று அதை பொட்டணங்களாக மாற்றி பாக்கெட் சாராயம் என்று விற்கக்கூடிய நிலை ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த கருணாபுரம் பகுதியிலும் சாராயம் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்பட்டிருக்கிறது. அந்த சாராயத்தை குடித்தவர்கள் தான் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த கருணாபுரம் பகுதியில் தற்பொழுது இந்த சாராய பாதிப்பினால் உயிரிழப்பு போன்ற சம்பவங்களை அடுத்து இந்த கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் கூட இது தொடர்பான சாராய விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கூட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகள் காவல்துறை அவ்வப்போது பெரிய பிரச்சனைகள் வரும்போது செய்து வந்தாலும் அங்காங்கு சாராய விற்பனை அவ்வப்போது தொடர்வதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் குறிப்பாக அதிகம் பேர் உயிரிழந்த அந்த கருணாபுரம் பகுதியில் தற்பொழுது காவல்துறையினுடைய வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் அவர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய ஏற்பாடுகள் மற்றும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் கருணாபுரம் பகுதியில் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இங்கு வேறு ஏதேனும் எங்கேயாவது சாராயம் விற்கப்படுகிறதா அல்லது ஏற்கனவே விற்கப்பட்ட சாராயத்தை யாரேனும் வாங்கி வைத்திருக்கிறார்களா போன்ற விவரங்களையும் சேகரிப்பதற்காக வருவாய்த்துறை, காவல்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்டோரும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த கருணாபுரம் பகுதியில் வடக்கு மண்டல ஐஜி நேரடியாக ஆய்வு பணியில் ஈடுபட்டு. கோகுலக்கண்ணன் இணைப்பிலே இருங்க. தற்பொழுது கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் 36 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்காக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வந்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் அங்கு வரவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்ப அங்க அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரவிருக்கிறார். அங்கு என்ன கள சூழலாக இருக்கிறது? அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுறதுல எந்த விதமான தடங்களும் இல்லாத வகையில இந்த விஷயங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும் அவர்களுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிவதற்காகவும் இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி
மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். தற்பொழுது முன்னாள் அமைச்சர் டி வி சண்முகம் சற்று முன்பு மருத்துவமனைக்கு வருகை இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வருகை இருக்கிறார். தொடர்ச்சியாக இங்கு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வரை தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருந்து இது போன்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவர்கள் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு தற்போதே இருக்கக்கூடிய நிமிடம் வரை மருத்துவமனைக்கு வந்தவனும் இருக்கிறார்கள். பல கிராமங்களில் இன்னமும் மருத்துவ குழு சென்று அங்கே சிலருக்கு உடல்நலை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் வயல்வெளியில் மயக்கமடைந்த நிலையில விழுந்து கிடந்து அவர்களை தூக்கி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. சிலர் வேலைக்கு சென்ற இடத்தில் மயங்கி விழுந்து கடந்தவர்கள் எல்லாம் தூக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பலருக்கு திடீரென உடல்நல குறைவு திடீரென ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு நேற்றைய தினம் அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் நேரில் வந்து அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து நேரடியாக கேட்டறிந்தார்கள். இன்றைய தினம் மருத்துவ குழுவோடு மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி இந்த சிகிச்சையை தீவிரப்படுத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கார். இங்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக இங்க சேலம் மற்றும் விழுப்புரம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் பல இடங்களில், அதாவது கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யாருக்காவது உடல்நல குறைவு என்ற உடனடியாக தகவல் கிடைக்கப்பட்டால் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கே அழைத்து வரப்படுகிறார்கள். சிலர் ஆட்டோக்கள் மூலமாக, பல ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த அவசரத்தை உணர்ந்து பல இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர் உதவி செய்து பலரும் அழைத்து வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 36 பேர் உயிரிழந்த நிலையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் விசாரணையும், காவல்துறையுடைய விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் 50 ரூபாய் வரை ஒரு பாக்கெட் விற்கப்பட்டிருக்கிறது. வாங்கி குடித்தவர்கள் எல்லாருமே தினக்கூலிகள், அதாவது தினசரி வேலைக்கு சென்று செல்லக்கூடிய ஏழை எளிய பாமக மக்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். பலர் குடும்பங்கள் கதறி அழுகக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த 36 பேர் உயிரிழப்பு என்பது பெரிய சோகத்தை இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி பகுதி முழுவதுமே எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும். அதாவது ஆம்புலன்ஸ் மூலமாக இங்க மற்றொரு நபர் அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆம்புலன்ஸ்கள் நேற்று தொடர்ந்து நேற்று முழுவதும் இருந்து பல பகுதியில் இருந்து இது போன்று உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஆம்புலன்ஸ் பல இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டு பல இடங்களில் இருந்து தொடர்ந்து அழைத்து வரப்பட்டுக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் இங்க கள்ளக்குறிச்சியில மட்டும் இந்த நேர பகுதியிலையும் கிராம பகுதியிலையும் தயார் நிலையில் இருப்பதாக ஏற்கனவே மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பலருக்கு இந்த பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நெஞ்செரிச்சல், கண் எரிச்சல், அதே போல சிலருக்கு பார்வையே மங்கி போனதாகவும், அதே போல வயிற்று வலி, மயக்க நிலை ஏற்படுவது உள்ளிட்ட பல உடல்நல குறைவால் பல அறிகுறிகள் தென்பட்டு பலர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியா? அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தற்பொழுது அங்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் விரைவில் வரவிருக்கிறார். சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.